ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த கருப்பன் சத்தியமிட்டு உனக்கு வாக்கு கொடுக்குறேன். உன் மனசுல இருக்க கோபத்தையும் அகங்காரத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு என்னை முழுமையாக நம்பி என்னை நோக்கி வந்தீனா நீ இழந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் முழுமையாக உனக்கு திரும்ப கிடைக்கும். உன் வாழ்க்கையில நானே உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக இருந்து நீ நம்பிக்கையோடு கேட்ட உன்னுடைய எல்லா விருப்பங்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தருவேன். உன் வாழ்க்கை என்பது இனி மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியுடையதாகவும் வசதியுடையதாகவும் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதாகவும் நிச்சயமாக இருக்கும். வாழ்க்கையில எப்படி வாழணுமோ அப்படிதான் வாழணும். என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணா செய்வேன்னு விதிகளை மீறுபவர்கள் அவங்க வாழ்க்கக்கூடிய வாழ்க்கையில துன்பத்தை சந்திக்க தான் செய்வாங்க. நீ எப்போதும் ஓ இஷ்டத்துக்கு வாழ்க்கையை வாழாம உண்மை, நேர்மை, நியாயம், சத்தியம், கடவுள் பக்தி, நம்பிக்கைன்னு எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு சரியாக உன் வாழ்க்கையை வாழணும்னு தீர்மானிச்சினா உனக்கு துணையாக நானே உன் கூட வந்து தங்குவேன். வஞ்சகமும் பொய்யும் மிகுந்த இந்த உலகத்துல நான் மட்டும் உண்மையா இருந்தா, நேர்மையா இருந்தா என்னை ஏமாளியாகவும் கோமாளியாகவும் ஆக்கிடுவாங்களே நீ சொல்றது எனக்கு நல்லா புரிகிறது என் செல்லமே. உன் வேதனையை போக்கி உண்மையான உன்னுடைய அன்புள்ள நல்ல மனசுக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இந்த கருப்பசாமி என்னுடைய பொறுப்பு. நீ ஒருபோதும் நடக்கிறது எதை நினைச்சும் வருத்தப்படாத. என்ன நடந்தாலும் மீண்டும் அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் இந்த கருப்பன் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நம்புனா எப்படி இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு பிடிச்சது போல உனக்கு சாதகமாக மாற்றி கொடுத்துருவேன். நிச்சயமாக உன்னுடைய வேலையிலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று சிறப்பையும் சந்தோஷத்தையும் நீ அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நான் உனக்கு துணையாக நிற்க போகிறேன். எல்லாமே உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதன் நல்லதை மட்டுமே உன் கைகளில் சேர்க்க போகிறேன். என்ன செஞ்சா நீ சந்தோஷப்படுவ, என்ன செஞ்சா மகிழ்ச்சி அடைவன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படிதான் உன் வாழ்க்கைக்கான முழு மகிழ்ச்சியையும் உன் கைகளில் ஒப்படைக்கும் விதமாக பெரும் மகிழ்ச்சியும் பேரின்பத்தையும் உன் கைகளில் கொடுப்பதற்கு இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே சிறப்பானதாக மாறப்போகுது. எதை எப்போ எப்படி செய்யணுன்றத நீ கவலைப்பட வேணாம். என் மேல நீ நம்பிக்கை வைக்கும்போது எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் இப்போ உன்னை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் உன்னை மதிக்க ஆரம்பிப்பாங்க. என்னை மிகவும் நேசிக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு. நானும் உன்னை மிகவும் நேசிப்பதால தான் எப்போதுமே நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும்னு முடிவெடுத்து உன்னை தேடி வந்தேன். அதே போல நான் சொல்றதையும் நல்லா கவனமாக கேட்டுக்கோ. உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா சரியானவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் கெட்டவர்களாக இருக்கலாம், ஒரு சிலர் மோசமானவங்களா இருக்கலாம். மோசமாக உன்னிடம் நடந்து கொள்பவர்களையும் நீ நேசிக்க பழகு. ஏன்னா அவங்க கெட்டவங்க கிடையாது. அவங்க வாழ்க்கையில் அவர்களுக்கு தேவையான அன்பும் அக்கறையும் கிடைக்காததால அவங்க அப்படி மாறிட்டாங்க. மற்றவங்களையும் அதே போல் கொடுமைப்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்டவர்களை திருத்துவதற்கு உன்னுடைய அன்பும் அக்கறையும் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். நீ எல்லாருக்கிட்டையும் அன்பாக நடந்து கொள்ளும்போது உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் இந்த கருப்பன் நடத்தி முடிப்பேன். உன் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துட்றேன். உனக்கு துணையாக நான் இருந்து உதவி செய்ய காத்திருக்கும் போது நீ எதுக்காக கவலைப்படுற? எல்லா உயிர்களுக்கும் நானே எஜமானன். எல்லாருடைய இதயங்களிலும் இந்த கருப்பன் நான் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிருள்ள மற்றும் உயிரற்ற அனைத்து உயிரினங்களும் என்னை நம்பிதான் இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட நான் உன்னை தேடி வந்திருக்கேன்னா உன் வாழ்க்கையை எவ்வளவு சிறப்பானதா உயர்வானதா மாற்ற போறேன்றத நீ தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. எந்த காரணமும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எந்த விஷயமும் நடக்கிறது கிடையாது. அதனால் என்ன நடந்தாலும் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் இது நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்தீனா அதை நல்ல விதமாக நானே முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன். மனிதர்களை நம்பாதேன்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் முழுசாக நம்புன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாரையும் நிபந்தனையின்றி நேசி, ஆனால் என்னை மட்டும் முழுவதுமாக நம்புன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா
மனிதர்கள் குணத்தாலும் செயலாலும் வார்த்தையாலும் மாறக்கூடியவர்கள். எப்போ எப்படி மாற்றி பேசுவாங்க, எப்போ எப்படி மாற்றி நடந்துக்குவாங்கன்னு உன்னால் தீர்மானிக்கவும் முடியாது. அது அவங்களுக்கும் தெரியாத விஷயம். காலமும் சூழ்நிலையும் மாறும்போது யார் எப்படி வேணாலும் மாறலாம். இந்த உலகத்தில் யாருமே கெட்டவங்க கிடையாது. ஆனால் அவங்கவுங்களுடைய கர்மாவும் அவர்களை ஆட்டி படைக்கும் விதமும் தான் இப்படியெல்லாம் செய்ய சொல்லுது. நீ எதுக்கும் கவலைப்படாமல் இருந்தீனா இந்த கருப்பசாமி உன்னுடைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் மோசமான விளைவுகள் நடப்பது எதுவுமே உனக்கு புரியலைனாலும் கூடிய சீக்கிரம் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன். இப்போ உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க முடிவு எடுத்துட்டு தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்தேன். நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடைவாய்.